கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையை முன்னிட்டு மும்பையிலும் மகாராஷ்டிராவின் பிற பகுதிகளிலும் உரியடி திருவிழா உற்சாகம் பொங்க கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த செய்தியை சற்று விரிவாக பார்க்கலாம். தெருவெங்கும் கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள், அந்தரத்தில் பரிசு பொருட்களுடன் தொங்கும் பானை, அனைவரும் சேர்ந்து தோள் கொடுக்க ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்று பானையை அடிக்கும் இளைஞர்கள். மும்பை உள்ளிட்ட மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல பகுதிகளில் இன்று காணப்பட்ட காட்சிகள்தான் இவை. இளைஞர்கள் மட்டுமல்ல, சில இடங்களில் இளம் பெண்களும் தைரியமாக மனித கோபுரம் அமைத்து உரியை அடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். अत्यंत उत्तम रीत्याने थर लावलेले जोरदार टाळ्या यांच्यासाठी येऊ द्या. 20 அடிக்கு மேல் மனித கோபுரம் அமைக்கக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற கட்டுப்பாடு இந்த முறை உரியடி உற்சாகத்தை சற்றே பாதித்தது என்று கூறலாம். நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் கருப்பு கொடி காட்டினர். இன்னும் சிலர் தரையில் படுத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். உரியை அடிக்கும் உற்சாகத்தில் மக்கள் மூழ்கியிருந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மீறப்படக்கூடாது என்பதில் போலீசார் கண்ணும் கருத்துமாக இருந்தனர். ஆனால் தானே உள்ளிட்ட சில இடங்களில் நீதிமன்ற தீர்ப்பை மீறி பிரம்மாண்டமான முறையில் 40 அடி உயரம் வரை மனித கோபுரம் அமைத்தனர் இளைஞர்கள். மும்பை மக்கள் தங்களது இயந்திரமயமான வாழ்க்கையிலிருந்து சற்றே விடுபட உரியடி திருவிழா உதவியது என்றால் அது மிகையல்ல.